எல்லாருக்கும் வணக்கங்க. இப்ப வெய்ய காலம் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இல்லையா? வீட்டு விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வேத்து பூத்து வருவோம். அப்ப இந்த சிட்ரஸ் சம்பந்தமான பொருளை வச்சு நம்ம ஜூஸ் செஞ்சு குடிக்கிறனால நல்ல மைண்டு ரிலாக்ஸ்டாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குங்க. என்னடா சிட்ரஸ்ன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் எலுமிச்சங்காய், கொழுமிச்சங்காய், நார்த்தங்காய், ஆரஞ்சு பழம் இதுலெல்லாம் சிட்ரஸ் ஆசிட் இருக்குங்க. இதை வச்சு நம்ம ஜூஸ் செஞ்சு குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மைண்டு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த கும்பலான இடத்துக்குலாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு மயக்கம்லாம் வரும் பார்த்தீங்களா? அப்போ இந்த ஜூஸ் ஏதோ ஒன்று குடிச்சோம்னா வச்சுக்கோங்க, மைண்டு நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம 3 விதமான சிட்ரஸ் சம்மந்தமான பொருளை வச்சு ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சங்காயை வச்சு நம்ம ஜூஸ் செஞ்சிடலாம். நார்மலாக வீட்டில் சர்க்கரை, தண்ணி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம நார்மலாக எலுமிச்சங்காய் பிழிஞ்சு விட்டு ஜூஸ் செஞ்சு குடிப்போம். அப்படி செஞ்சு குடிக்கிறதுனால குடிச்சுக்கலாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க, கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத் செஞ்சு குடிக்கலாங்க. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, எலுமிச்சங்காய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் ரவுண்டாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை டப்பாவில் போட்டுட்டு பச்சை மிளகா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, 2 சைடு கீரி எடுத்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஜப்சா சீட்ஸ் இருந்ததுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது திருநூற்று பச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திருநூற்று பச்சையோட விதையத்தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஜப்சா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது உங்ககிட்ட இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, தண்ணியில் ஊற போட்டு எடுத்து அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட துளசி பூ தான் இருந்தது. அதனால ஒரு 2 ரெக்க பொறிச்சுக்கிட்டு துளசி பூவை உள்ளுக்கு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா புதினா உள்ளுக்கு போட்டிருக்கிறேங்க. அப்புறம் சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை உள்ளுக்கு போட்டுட்டு ஐஸ் கட்டி 2 பீஸ் உள்ளுக்கு போட்டிருக்கிறேங்க. அரை எலுமிச்சங்காயை புளிஞ்சு விட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி உள்ளுக்கு ஊற்றிட்டு இந்த டப்பாவை மூடி போட்டு நல்லா ஒரு குலுக்கி எடுத்தோம்னா கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத் ரெடிங்க. ஃபஸ்ட்டு சிட்ரஸ் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு சில பேருக்கு பஸ்ஸில் கார்லாம் போனால் வாமிட் வர மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, எலுமிச்சங்காய் கையில் ஒன்று வச்சுட்டு அடிக்கடி அதை சுவாசிச்சுக்கிட்டே மோந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தலை சுத்தல் வராதுங்க. ரெண்டாவது சிட்ரஸ் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேங்க. ஆரஞ்சு பழத்தை 2ஆக கட் பண்ணிட்டு ஜூஸ் புளியறதுல பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் உள்ளுக்கு போட்டுட்டு இதை கலக்கி விட்டு குடிச்சிட்டு வர்றதுனால வெயிலுக்கு நல்லதுங்க. பெரியவங்க ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கால் வீக் அதிகமாக இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜூஸ் காலையில், மதியானம், சாயங்காலம் 3 வேளை குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லதுங்க. கால் வீக்கு கண்டிப்பாக குறைஞ்சிட்டு வரும். 1 வாரம் குடிச்சிக்கிட்டு வந்து பாருங்கள். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜூஸு, அப்புறம் ராகி கஞ்சி, ராகி களி, அப்புறம் அரிசி கஞ்சி இதை மட்டும் குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரே வாரத்தில் கண்டிப்பாக கால் வீக்கு வத்தி போய் கால் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அல்சர் பெயின் இருக்கிறவங்க மட்டும் சிட்ரஸ் சம்பந்தமான பொருள் எடுத்துக்க வேண்டாங்க. 3வது சிட்ரஸ் ஜூஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் நார்த்தங்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். பார்க்கறதுக்கு அச்சசல் கொழுமிச்சங்காய் மாதிரி தான் இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நார்த்தங்காயை நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு கையில் பிழிஞ்சு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால ஜூஸ் புளியறது உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் பிழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2ஆ 3ஆ பொழந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்கு இருக்கிற அந்த ஜெல்லிமா இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க. கையில் பிழியறது ரொம்ப கஷ்டங்க. இந்த ஜூஸ் நான் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி உள்ளுக்கு ஊற்றிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கி எடுத்துட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். அது இந்த வெய்ய காலத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம சேனலில் சமையல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணுமா, ஹெல்த்து சம்மந்தமான வீடியோ வேணுமா, வெயிலை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணுமா, அப்புறம் கிச்சன் ஆர்கனைசர் இது மாதிரி உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க.